Hello friends, welcome to Unbox. இன்னைக்கு நம்ம பார்க்க போற unboxing என்னன்னா சோனியோட XB-12 ஓட ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் unbox பண்ண போறோம். சோ அத பத்தின டீடைல்ஸ் தான் ஃபுல்லா சொல்ல போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கையில் இருக்க இந்த ஸ்பீக்கரோட மாடல் தான் சோனியோட XB-12 அப்படிங்கிற மாடல். ஸோ இது வந்து ஒரு பார்க்க ஒரு கோக் நம்ம குடிப்போம் தெரியுமா, அது வந்து ஒரு பாதி சைஸில் இருக்குது. ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்ம கோக் குடிப்போம்ல அது மாதிரி அதோட பாதி சைஸ்லாம் இருக்குது. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஃப்ரண்ட் சைடில் வந்து சோனியோட லோகோ கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைட் திருப்பினா இங்கே வந்து USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணால் நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ஒரு இனோவேட்டிவாக இருக்குது, லுக்காக இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஆக்ஸ் கேபிளும் கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜ் போட்டு இதில் பண்ணிக்கலாம், ஆக்ஸ் கேபிள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே லைட்டாக லெஃப்ட்டில் திருப்பினா ஃபஸ்ட்டில் வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணாலே ஆன் ஆகிக்கிறோம். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பாஸ் ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நம்ம ஃபைன் பண்ணவும் ஈஸியாக இருக்குது. ஸோ அப்படியே பேக் சைடில் வந்து ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சோனின்ற கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு இந்த ஹோல்டர் பார்த்தீங்கன்னா செம லுக்காக இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நீங்கள் எங்கே போனாலும் இதை கையில் எடுத்துகிட்டு போகலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் தேவைன்னா பட்டன் நம்ம கழட்டுவோம், ஷேர் பட்டன் கழட்டுவோம், அது மாதிரி கழட்டி திருப்பி மாட்டிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பேக்கில் இல்லைனா உங்களோட ஒரு ட்ராவல் போகிறீங்கன்னா அந்த பேக் நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு போவீங்க. ஸோ தனியாக கையில் எடுத்து போக தேவையில்லை, அந்த பேக்லேயே நீங்கள் வந்து இதை டைப் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஸ்பீக்கரோட ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சோனி வந்துட்டு XB-10 SRS XB-10 அப்படின்ற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க. அதோட அப்கிரேடேஷன் தான் இந்த வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன அப்கிரேடேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் ப்ளஸ் டஸ்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இது வாட்டர் ப்ரூஃப் வந்துட்டு அவங்க ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு 1 மீட்டர் டெப்த்தில் வந்து வாட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாண்ட் பாக்ஸ்லேயும் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டஸ்ட் ப்ரூஃபும் வந்து செமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீப் பஞ்சி சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, பேஸ்ன்னு சொல்லுவோம்ல, நம்ம டங்குன்னு அடிக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கேட்டாலே தெரியும், ஒரு செம்மையான பேஸ் இருக்குது. ஒரு 2 ஸ்பீக்கர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனே நடத்தி முடிச்சிடலாம். நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் பழையெல்லாம் கட்டுவாங்களா, அதெல்லாம் தேவையில்லை. 2 ஸ்பீக்கர் இருந்தால் போது ஒரு ஃபங்க்ஷனே நடத்தி முடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு 20Hலேருந்து 20,000H வரையும் இதோட சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மல் ஹியூமன் பீங்ஸோட ரேஞ்சே அதுதான். ஒரு சின்ன லோ குவாலிட்டி சவுண்ட் இருக்குது தெரியுமா, அதையும் நல்ல ஒரு என்ஹான்ஸ் பண்ணி தருது. ஸோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, மூவி பார்க்குறீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் எங்கேயோ இடத்துல தண்ணி விழுவும், எங்கேயோ இடத்துல நெருப்பு எரியும், அந்த சவுண்ட் வந்து கிளாரிட்டியாக கேட்குது. நம்ம ஹெட்ஃபோன்ஸில் கூட அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. ஸோ இதில் செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ சவுண்ட் குவாலிட்டியில் நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது, அந்த லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது சவுண்ட் குவாலிட்டி. அப்புறம் இதில் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருக்கோம், கால் வருது அப்படின்னா இந்த மைக்கை வச்சு யூஸ் பண்ணி பேசிக்கலாம். செம கிளாரிட்டியாக இருக்குது அதுவும். ஸோ நம்ம ப்ளூடூத்தை வந்து கட் பண்ணிட்டு தான் பேசணுன்ற அவசியம் கிடையாது. இதில் இருக்க மைக்கே வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சார்ஜிங் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா 3 to 4 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணால் போதும். ஒரு 10 to 12 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்டாண்ட் பை டைம் இருக்குது. நீங்கள் இது பாட்டுக்கிட்டே இருந்தாலுமே ஒரு 10 to 12 ஹவர்ஸ் வரையும் இது நிற்கிது. செமையாக இருக்குது பேட்டரியும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 270 கிராம்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு காம்பேக்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கோகோட டிசைனாக நம்ம கையில் எங்கேனாலும் கொண்டு போகலாம். இந்த ஸ்பீக்கரில் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4.2ல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப குயிக்காகவே கனெக்ட் ஆகுது. இதோட டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் வரையும் கனெக்ட் ஆகுது. ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது. இதில் வந்து ஸ்டீரியோ வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி இன்னொரு ஸ்பீக்கர் வாங்கிக்கோங்க. ஸோ ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி ஆல்டர்னேட்டாக ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த 8D மியூசிக் 3D மியூசிக் அப்படிலாம் கேட்கும் போது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஸோ ஒரு 3D மூவி எப்படிலாம் பார்க்குறோன்னா சவுண்ட் குவாலிட்டியும் சரி எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இந்த ஸ்பீக்கரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4,500லேருந்து 5,000 வரையும் வேரி ஆகுது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.